நீங்கள் சசிகலா டீச்சர் முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு மென்மையாக சாந்தமாக நிதானமான முகம் போல் அவங்க காட்சியளிப்பாங்க. பார்ப்பதற்கு அப்பாவி போலவே அவர் வந்து காட்சியளிப்பார். ஆனால் அவங்களையெல்லாம் எந்த பெரிய ஊடகங்களும் வந்து பாருங்க இவங்க வெறுப்பு பேச்சு பேசுகிறாங்க, முஸ்லீமுக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு அறிமுகப்படுத்துறது கிடையாது. குறிப்பாக 2006 2011 இவங்க பேசின பேச்சுக்கள், இயேசுதாஸை பற்றி நமக்கு ஞாபகம் வரக்கூடியதில் பாட்டு இளையராஜா பக்தர்களுக்கு வந்து செந்தாளம்பூவில் பாட்டு ஞாபகத்துக்கு வரலாம். அனைவருக்கும் பொதுவாக ஞாபகத்துக்கு வர்றது, மதம் கடந்து ஞாபகத்துக்கு வர்றதுனா ஹரிவராசனம் பாட்டு. அந்த பாடலை வந்து சபரிமலையில் ஒவ்வொரு முறையும் நடை சாற்றும் பொழுதும் அதை பாடி தான் முடிச்சு வைக்கிறாங்க. குருவாயூர் கோயிலுக்கு அவர் போகும் பொழுது அவர் தடுத்து நிறுத்தப்படுகிறார். ஏன் தடுத்து நிறுத்தப்பட்டார் அப்படின்றது தொடர்பாக அந்த மாநிலத்தினுடைய தேவசம் போர்டு அமைச்சர் சுரேந்திரன் வந்து அந்த கோயிலுக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு. அப்போ வந்து இந்த அம்மா என்ன பேசுறாங்க அப்படின்னா, இதே போல நீ வந்து மெக்காவுக்கும் மதினாவுக்கும் இயேசுதாஸை உள்ள விட சொல்லி லெட்டர் எழுதுவியா? இயேசுதாஸ் இயேசுதாஸ்னா கிறிஸ்டினா அப்படின்னு எப்போ யோசிப்போம்னா, இவங்க வந்து இந்த பிரச்சாரம் பண்ணும்போது தான் நம்ம யோசிக்கவே செய்கிறோம். அது வரைக்கும் அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர்ன்றதை பற்றி நாம கனவில் கூட யோசித்து பார்த்தது கிடையாது. ஆனால் இவங்க அதை பிரச்சாரமாக மாத்துறாங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்